Hello guys, welcome back. This is part number 1 on module number 26, Dual Nature of Radiation and Matter. Previously 10 chapter நம்ம complete பண்ணியிருக்கோம் on class 12ல மட்டும். Previously class 11ல 14 unit already over முடிச்சாச்சு, 15 units முடிச்சிட்டோம். Now we are moving with கிட்டத்தட்ட ஒரு 25 unit solve பண்ணியிருக்கோம் around 1 yearல. So a lot of videos இருக்குது available இருக்குது, you can check it out based on contents, problem solving, MCQs அந்த சீரீஸில் இருக்குது. ஸோ ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட். இண்டிவிஜுவல் செஷன்ஸ்னு கிளாஸ் 11க்கு ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன், கிளாஸ் 12க்கு ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன். அப்புறம் நீட் அண்ட் ஜேடபிள்யூ அதோட சால்வ்டு கொஸ்டின் பேப்பர் ஆன் ஃபிசிக்ஸ், இது மூணுமே பேஸ்ட் ஆன் ஃபிசிக்ஸுக்கு மட்டுமே நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் எக்ஸ்க்ளூசிவாக. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறோம். ஸோ இந்த யூனிட்டுக்கு அப்புறம் மோஸ்ட்லி 25 யூனிட் ரொம்ப குரூஷியலான யூனிட் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். கடைசியாக இருக்கக்கூடியது வெறும் 4 யூனிட் தான். இந்த 4 யூனிட்டுமே ரொம்ப ஈஸி தான். பிகாஸ் இந்த யூனிட்லாம் பார்த்தீங்கன்னா வெரி லெஸ் நம்பர் ஆஃப் ஃபார்முலாஸ் தான், ரொம்ப நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஃபார்முலாஸ்லாம் கிடையாது. தெர் ஆர் நோ டெரிவேஷன்ஸ், பெருசாக விஷயங்கள் கிடையாது. தியரிட்டிக்கல் ஸ்டஃப்க்கு பெருசாக ஸ்கோப் கிடையாது. இதுக்கப்புறம் வரக்கூடிய 27, 28, 29 மூணுமே மோர் லைக் எ தியரிட்டிக்கல் பேஸ்ட் யூனிட்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதனால் இருக்கிற 25 யூனிட்டை நீங்கள் கரெக்டாக நீங்கள் ரீட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கனாலே இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. பிளேலிஸ்ட் அதனால தான் தினமும் ஒரு வீடியோ அப்படிங்கிற ஆர்டரில் போட்டிருக்கோம். ஸோ ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் தி கண்டென்ட். நவ் வி ஆர் மூவிங் டு பார்ட் நம்பர் 1 ஆன் மாடியூல் நம்பர் 26. இது இன்னொரு பார்ட் போகுமா அப்படிங்கிறதுலாம் ஐம் நாட் ஷோர். வை? பிகாஸ் இதில் முக்கியமான டாபிக் 2 தான், எலக்ட்ரான் எமிஷன், வேவ் லென்த். இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணக்கூடிய விஷயம். மோஸ்ட்லி ஒரு பார்ட்லேயே முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா இது 2வது பார்ட் கண்டினியூ ஆகலாம். இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் த டைம். ஒரு 30-35 நிமிஷம் கிராஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அதுதான் இதோட பேசிக் கன்ஸ்டன்ட்டு. எது வரைக்கும் போதும் அது வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம். அப்புறம் என்கொயரி ஃபார்ம் இஸ் கிவன் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ், தேவைப்பட்டுச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள் ஃபார் எனி என்கொயரி செஷன்ஸ் ஆர் கொஸ்டின் பேங்க்ஸ். ப்ளீஸ் சப்போர்ட் us பை லைக்கிங் திஸ் கண்டென்ட், ஷேரிங் திஸ் கண்டென்ட், புட்டிங் கமெண்ட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்று சொல்லி வீடியோக்குள் போகலாம். ஸோ மூவிங் டு த ரோட் மேப். இன்ட்ரோடக்ஷன், எலக்ட்ரான் எமிஷன், ஃபோட்டோஎலக்ட்ரிக் எஃபெக்ட், எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடி ஆஃப் எஃபெக்ட், அப்புறம் வேவ் தியரி ஆஃப் லைட்டு, Einstein's photoelectric equation, then particle nature of light, the photon, wave nature, Davison-Germer experiment. ஸோ இந்த டாபிக்ஸில் இந்த 9th டாப்பிக்கான டேவிசன் ஜெர்மர்ங்கிறத மட்டும் நெக்லெக்டட் ஃப்ரம் நீட் ஆஸ் வெல் அஸ் ஜேடபிள்யூ ரெண்டுத்துலேயுமே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க டேவிசன் ஜெர்மர். அஃப்கோர்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய இஷ்யூவும் கிடையாது, இட்ஸ் சிம்பிள் ஸ்டஃப் தான். பட் இருந்தாலும் இதோட ஃபார்முலா என்னங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்திடுறேன். ஏன்னா இது ரொம்ப பெரிய இஷ்யூவே கிடையாது, சிம்பிள் ஸ்டஃப் தான். இதில் நமக்கு எம்சிக்யூ பேட்டர்னுக்கு எதெல்லாம் ஃபாலோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்லேருந்து ஒரு 2 ஃபார்முலா, அப்புறம் இந்த பார்ட்டிக்கல் நேச்சர்லேருந்து ஒரு 2 ஃபார்முலா, அப்புறம் இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு 2 ஃபார்முலா. மொத்தமே இந்த யூனிட்டில் ஒரு 6லேருந்து 7 ஃபார்முலா மட்டும் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். மற்ற எல்லாமே வெரி சிம்பிள் ஸ்டஃப் தான். அதனால தான் இந்த யூனிட்டுக்கு நான் மோஸ்ட்லி ஒரு பார்ட்லேயே முடிக்கிறேன்னு சொல்கிறதுக்கான காரணம் இட்ஸ் வெரி சிம்பிள் ஒன். அப்படியே 1 by 1 அதில் இருக்கக்கூடிய இன்ட்ரோடக்ஷன், அதில் இருக்கக்கூடிய தியரிட்டிக்கல் ஸ்டஃப் நான் சொல்லிகிட்டே வரேன். கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு மேலே இதில் பெரிய இஷ்யூஸ் இருக்காது. சரிங்களா? பிஃபோர் கோயிங் டு த இன்ட்ரோடக்ஷன் நம்ம ஒரு டீப்பான ஒரு கான்வர்சேஷனுக்கு நம்ம போயாகணும். என்ன காரணம்னா, மெக்கானிக்கல் ஸ்டஃப் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா தெர்மல் ஓரியன்ட் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி பார்த்தோம். அண்ட் தென் ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டிஸ், இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆசிலேஷன், தென் வேவ்ஸ், இப்படிதாக தான் நம்மளோட பேட்டர்ன் ஃபாலோ ஆச்சு இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படிங்கிற பேசிஸில் வந்தோம். அதில் நமக்கு சார்ஜு, பொட்டன்ஷியல், கரண்ட்டு, இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பார்த்தோம். அதுக்கப்புறமா எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். பி. ஸோ இது ரெண்டும் இன்டியூஸ் ஆகிற இடத்துல நமக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுலேருந்து அதுக்கப்புறமா ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு, இதுலேருந்து வரக்கூடிய அந்த சப் ப்ராடக்ட் தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தோம். ரைட்? அதுக்கப்புறம் ரே ஆப்டிக்ஸ், வேவ் ஆப்டிக்ஸ் போனாலும் மறுபடியும் நமக்கு பழைய டாப்பிக்குள்ளே வந்துருச்சு டியூவல் மேட்டர். அது என்னென்னா, மேக்ஸ்வெல் அண்ட் ஹெர்ட்ஸ் இனிஷியேட்டட் தி இஎம் வேவ்ஸ். பொதுவாக நம்ம இந்த இஎம் வேவ்ஸுக்கு வேணும்னா நம்ம என்ன பண்ணி ஆகணும், சார்ஜ், வோல்டேஜ், கரண்ட்டுக்கு போய் எலக்ட்ரிக் ஃபீல்டு போய் மேக்னெட்டிக் ஃபீல்டு போய் இது ரெண்டும் கம்பைன் ஆகிற இடத்துல இருக்கக்கூடிய இஎம்எஃப் ஜென்ரேஷன், ஆஃப்டர் தட் இண்டக்ஷன், ஆஃப்டர் தட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட், அதுக்கப்புறமா நமக்கு வரக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை பற்றி பார்த்தோம் இல்லையா? இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸில் விசிபிள் லைட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ விசிபிள் ஏரியாஸில் கம்யூனிகேஷனுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் கம்யூனிகேஷன் வேவ்ஸ், இது எல்லாத்தையும் பார்த்து கடைசியாக அதில் வந்து பார்த்திங்கன்னா பீட்டா வேவ்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ வாட் ஆர் தட் பீட்டா வேவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, தட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தட் காசஸ் ரேடியேட்டிவ் எஃபெக்ட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ரேடியேஷன் எஃபெக்டை பற்றி படிக்கிறது தான் இந்த யூனிட்டு. தட் இஸ் கால்ட் அஸ் டூயல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன். டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர் அப்படிங்கிறது காரணம் என்னென்னா,
whenever there is a electromagnetic wave அதில் வந்து நமக்கு ரேடியேட்டிங் வேவ்ஸ் இருக்கு இல்லையா, அது நம்ம வரும்போது என்னென்ன அதோட அப்ளிகேஷன்ஸை நம்மளால் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற லிமிட்டேஷன்ஸை ஆரம்பித்து வச்சது மேக்ஸ்வெல் அண்ட் ஹெர்ட்ஸ். அதில் தான் நமக்கு பிவி ராஞ்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் என்ன பண்ணார்னா எக்ஸ்ரேயை டிஸ்கவர் பண்ணார் பை மீன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி த்ரூ கேஸஸ் இன் அ டிஸ்சார்ஜ் டியூப். ஒரு க்ளோஸ்டு பேக்டு வேக்கம் டியூபுக்குள்ளே கேஸஸை ஃபில் பண்ணி அந்த இடத்துல ரெண்டு பக்கத்துலேருந்து எலக்ட்ரிசிட்டியை சப்ளை பண்ணும்போது அங்கே தேர் சம் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஜென்ரேட் ஆகிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. ஸோ லேட்டர் தீஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் லைக் தீஸ் எக்ஸ்ரேஸ் இதெல்லாம் எதற்காக பயன்பட்டுருச்சு அப்படின்னா மெடிக்கல் ஃபீல்டில் ரொம்பவே யூஸ் ஆச்சு. இந்த எலும்புகள் உடையப்பட்டிருந்துச்சுனாலோ ஃப்ராக்சர்ஸ் இருந்துச்சுனாலோ அது எந்தளவுக்கு ஏற்பட்டிருக்கு, எந்தளவுக்கு பாதிப்பு இருக்குங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் எக்ஸ்ரே. ஏன்னா எதை எடுத்தாலும் நம்ம எக்ஸ்ரே ஸ்கேன் தான் பண்ணுவோம் இல்லையா. ஸோ மெடிக்கல் இன்னோவேஷனில் ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி எவ்வளவோ உலகத்தின் புராதன மெத்தட் இருந்தாலும் நம்மளோட உடம்புல ஒரு கிராக் ஏற்பட்டிருக்கு, நம்மளோட எலும்புகள் இருக்குது, அந்த எலும்புகளில் ஒரு கிராக் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அது எந்த அளவுக்கு ப்ரொலாங்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது. எந்த விதமான முறையிலையும் வைத்திய முறைகளையும் கண்ணால் பார்க்க முடியாது. அவர்கள் உணரக்கூடிய வலியை வச்சு வேணால் இவ்வளோ வலி இருக்குது, அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு டயக்னிசேஷன் தான் பண்ணுவாங்க. எக்ஸ்ரேங்கிற ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். இது உருவானதுக்கு அப்புறமா மட்டும்தான் எத்தனை அளவுக்கு கிராக் இருக்குது, நம்ம எந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணியிருக்கோம், நம்ம சிகிச்சைகள்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த கிராக் எந்த அளவுக்கு டிசால்வ் ஆகி நமக்கு ஒட்ட ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது வரைக்கும் நம்மளால் துல்லியமாக பார்க்கறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ரேங்கிறதே எதுலேருந்து உருவாகப்பட்டது, இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்லேருந்து நம்ம ஜென்ரேட் பண்ணப்பட்ட ரேடியோ வேவ்ஸ், அந்த ரேடியேஷன் வேவ்ஸ் அதை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கப்பட்டது தான் எக்ஸ்ரே. அதை கண்டுபிடித்தவர் பிவி ராஞ்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா எலக்ட்ரான், ஏன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு உள்ளக்கூடிய எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, அதோட டிஸ்கவரி பை ஜே தாம்சன். இதெல்லாம் தான் இந்த யூனிட்டோட மெயினில் நம்ம பார்க்க போகிறது. இந்த எலக்ட்ரானோட எமிஷன், த்ரூ திஸ் எமிஷன் ஆஃப் திஸ் எலக்ட்ரான்ஸ் நம்மளால் என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியும், அதுலேருந்து ஜென்ரேட் ஆகக்கூடிய எனர்ஜி இருக்கு இல்லையா. யூஸ்வலாகவே எனர்ஜின்னு சொன்னால் ஜூல்னு சொல்லுவோம். மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்ன சொல்லுவோம், பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனெட்டிக் எனர்ஜி, ஸ்ப்ரிங் எனர்ஜி அப்படின்னு ஒவ்வொரு இடமாக எனர்ஜி சொல்லுவோம். தெர்மல் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவோம், Q ஹீட் இஸ் ஈக்குவல் டு ஹீட் எனர்ஜி, mCp இன்ட்டு டெல்டா டி அல்லது M இன்ட்டு L. ஸோ இந்த மாதிரி டேட்டாவில் பார்ப்போம். அதுக்கப்புறமா நம்ம மெக்கானிக்கல், தெர்மல், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அதில் பார்க்கும்போது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இருக்குது, எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி இருக்குது இல்லையா. இப்படி ஒவ்வொரு விஷயமான எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி இருக்குது. ஆஃப்டர் தட் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டியூஸ் ஆகும்போது ஏற்படக்கூடிய எனர்ஜி இருக்குது. இப்படி ஒவ்வொரு எனர்ஜிஸ் வர மாதிரி எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அதன் மூலமாக வெளியாகக்கூடிய எலக்ட்ரான்ஸ், அந்த எலக்ட்ரான்ஸோட எமிஷனால் ஏற்படக்கூடிய எனர்ஜி, ஸோ அதனுடைய மதிப்பு என்னவாக இருக்கும், அதோட ஃபார்முலாஸ் எப்படிலாம் டிரைவ் ஆகுது, இது எல்லாத்த பற்றியும் தான் இந்த யூனிட்டில் பார்க்க போகிறோம். இதற்கு முக்கியமான விஷயமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் பெர் மாஸ், அதோட இண்டெக்ஸ் வேல்யூஸை நம்ம போடும்போது வேல்யூஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் வேல்யூவை போடுறது, இதன் மூலமாக இந்த விஷயங்கள்லாம் அவங்க ஃபஸ்ட்டு டிரைவ் பண்ணி கொண்டு வந்தாங்க. இந்த யூனிட்டில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், மாஸ் ஆஃப் புரோட்டான், மாஸ் ஆஃப் நியூட்ரான். இது மூணும் உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சுன்னா வெல் அண்ட் குட். அப்படி வரலைன்னா தயவு செஞ்சு கூகுள் சர்ச் பண்ணுங்கள், இல்லைனா நான் அடுத்தடுத்து சொல்லிடுவேன். யூ டோன்ட் வரி அபவுட் தட், கண்டிப்பாக நான் சொல்லித்தான் ஆவேன், அது உங்களுக்கே தெரியும். பட் எனிஹவ் டக்குன்னு இது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். ஏன்னா இந்த 3 வேல்யூவை வச்சு தான் இதுக்கப்புறம் வரக்கூடிய 27, 28 2 யூனிட்லேயுமே ஆட்டம்ஸ், 27வது யூனிட், 28 நியூக்ளி, இந்த 2 யூனிட்டுக்கும் தேவையான கண்டென்ட்டே உங்களுக்கு எதில் இருக்குன்னா இந்த 3 விஷயம் நீங்கள் எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கிறது தான் இருக்குது. கொஸ்டினில் அவங்க கொடுப்பாங்க, சாய்ஸில் நமக்கு ஆப்ஷனில் கிவன் தட்னு கொடுப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் தயவுசெய்து விட்டு விடுங்கள். கொடுக்கணுன்னு அவசியமே கிடையாது. மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், மாஸ் ஆஃப் புரோட்டான், மாஸ் ஆஃப் நியூட்ரான், இது மூணும் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணும். எப்படி ஜியோடைய வேல்யூ 9.8 என்று சொல்லும்போது, கேபிட்டல் G = 6.67 சொல்லும்போது, கேவுடைய வேல்யூ அப்படின்னு சொல்லும்போது, மியூவோட வேல்யூ என்று சொல்லும்போது ஒவ்வொரு வேல்யூ நமக்கு ஞாபகம் வரணும் இல்லையா. அப்படி ஞாபகம் வந்துச்சுன்னா இட் would be easy for you. ஓகேங்களா? Moving to next concept, electron emission. The energy required to pull an electron from the metal surface is called work function. யூஸ்வலாக ஒரு மெட்டல் இருக்குது, அந்த மெட்டலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஃப்ளோங்கிறது எந்த டைரெக்ஷனில் வேணால் இருக்கலாம். அதில் நம்ம சம் எனர்ஜியை பாஸ் பண்ணி அந்த எலக்ட்ரானை வெளியில், அதாவது அதுலேருந்து வெளியில் வர விடும்போது நம்ம பண்ணக்கூடிய அந்த எனர்ஜிக்கு பேர் ஒர்க் ஃபங்க்ஷன். ஏன் சார் அதை எனர்ஜி அப்படின்னே நம்ம குறிப்பிடக்கூடாது? ஒய்? பிகாஸ் தட் இஸ் நாட் எனர்ஜி. அது புல் அவுட் பண்ணக்கூடிய அந்த எனர்ஜியை ஒர்க் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஏன்னா அதனோட யூனிட் எலக்ட்ரான் வோல்ட். இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் லெவலில் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன்னா அதை ஒர்க் ஃபங்க்ஷன் தனியாக சொல்லுவாங்க. ஆனால் கிட்டத்தட்ட த வேல்யூ ஃபார்முலான்னு சொல்லும்போது H/Fன்னு சொல்லுவாங்க. H இஸ் நத்திங் பட் யுவர் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். இந்த யூனிட்டோட முக்கியமான விஷயம் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
6.64 into 10 to the power of minus 34. இது வரைக்கும் தெரியும். யூனிட் என்ன? யூனிட் டக்குன்னு மறந்துடும் இல்லையா? யூனிட் இஸ் ஜூல் செகண்ட். ஜூல் செகண்ட். இதோட எம்எல்டி என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி சைட்லேயே வச்சுங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த யூனிட்டில் அனதர் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டெர்மினாலஜி. இது உங்களுக்கு கொடுக்கணும் நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. இதை கொடுக்க மாட்டாங்க. இதனுடைய வேல்யூவை இதை நீங்கள் தான் மைண்டில் ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும். சரிங்களா? So it is depend upon the nature of surface and property of the material. The unit is 1 electron volt. At the next conversion, 1 electron volt which is equal to 1.6 into 10 to the power of minus 19 joule. இந்த யூனிட் ஃபுல்லாக எலக்ட்ரான் வோல்ட்லேருந்து ஜூலை கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜூல்லேருந்து எலக்ட்ரான் வோல்ட் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க, ஒரு இடத்துல டிவைட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நாங்கள் என்ன செஞ்சாகணும்னா, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, அதில் கம்ப்ளீட்டாக சொல்லிடுவேன். ஒரி பண்ணிக்காதீங்க. இதோட யூனிட் கன்வர்ஷன் ஃபுல்லாக அண்ட் தென் என்சிஆர்டியில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்கும். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் நான் சம் சால்வ் பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் எம்சிக்யூஸில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் எக்ஸாம்பிளையும் என்சிஆர்டியும் பக்காவாக தரவு பண்ணிவிட்டு எம்சிக்யூஸ்குள்ளே வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. நீங்கள் இன்னும் ஸ்பீடாக இன்னும் குயிக்காக உங்களால் சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கன்வர்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக ஞாபகத்தில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ 1 எலக்ட்ரான் வோல்ட் என்பது 1.6 into 10 power minus 19. மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் என்ன, மாஸ் ஆஃப் புரோட்டான் என்ன, மாஸ் ஆஃப் நியூட்ரான் என்ன, பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டுடைய மதிப்பு என்ன, அதனுடைய யூனிட் முக்கியமாக என்ன, அது எம்எல்டியில் குறிப்பிடப்படும் போது என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு மைண்டில் இருக்கணும். சரிங்களா? தி நெக்ஸ்ட் ப்ராசஸ், இந்த எலக்ட்ரான் மிஷினில் என்னென்ன டைப் ஆஃப் ப்ராசஸ் யூஸ் ஆகுது. ஸோ ஒரு மெட்டல் இருக்குது, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அந்த மெட்டல் அப்படிங்கிறதுலேருந்து எலக்ட்ரான், அதில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கக்கூடிய எலக்ட்ரானை மெட்டலை விட்டு வெளியில் எடுக்கணும் அப்படின்னா சம் ஸ்டேஜஸ் ஆர் தேர். தெர்மியானிக் எமிஷன், ஹீட், அதாவது ஒரு மெட்டீரியலோட மெல்டிங் பாயிண்ட்டை தாண்டி நம்ம ஹீட் பண்ணி அதுலேருந்து பிரித்து எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு ஃபீல்ட் எமிஷன், 10 to the power of 8 volt per meter அப்படிங்கிற அளவில் எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம பாஸ் பண்ணி நம்மளால் எடுத்துக்கொள்ள முடியும். அடுத்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன், தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அதுவும் இந்த யூனிட்டோட ஃபோர்மோஸ்ட் கான்செப்ட் இன் திஸ் யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு நிறைய ஃபார்முலா இருக்குது. ஸோ தட் இஸ் நத்திங் பட் த ஃப்ரீக்வன்சி இலிமினேஷன் ஓவர் மெட்டல் சர்ஃபேஸ். ஒரு மெட்டல் சர்ஃபேஸில் இருக்கிற ஃப்ரீக்வன்சியை நம்ம சேஞ்ச் பண்ணுறது மூலமாக அதுலேருந்து நமக்கு என்ன ஒரு லைட் சோர்ஸ் மாதிரி நம்ம எடுத்து அதுலேருந்து நம்ம எலக்ட்ரானை வெளியில் எஸ்கேப் பண்ண வைக்கலாம். ஸோ அப்படிங்கிற ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா எலக்ட்ரான் எமிஷனில் வேரியஸ் ப்ராசஸ், மொத்தம் 3 ப்ராசஸ் இருக்குது. யூஸ்வலாகவே இதோட ஃபார்முலாஸ் என்ன, இதில் இருக்கக்கூடிய ஒர்க் ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் சம் மெட்டல்ஸ், ஏன்னா அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும் இல்லையா. அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிசிஎம் தான் இதில் பார்த்தீங்கன்னா உள்ளதுலேயே லோயஸ்ட்டு. எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிற மெஷரில் பார்த்தீங்கன்னா 2.14 எலக்ட்ரான் வோல்ட். அதுவே பிடி பிளாட்டினம்னு சொல்லும்போது 5.65 எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிற கண்டிஷன் வரைக்கும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த வேல்யூஸ்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பட் இருந்தாலும் லோயஸ்ட்டுன்னு பார்க்கும்போது சிசிஎம், ஃபைனல்னு பார்க்கும்போது பிடி பிளாட்டினம் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதே போல் ஏஜிங்கிறது உங்களுக்கு சில்வர் தெரியும், நிக்கல் தெரியும், காப்பரு, சில்வர், நிக்கல் இதெல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு ஹார்ட் அப்படிங்க இல்லையா. ஸோ ஹார்ட் மெட்டல்ஸ்னு வரும்போது அங்கே உங்களுக்கு ஒவ்வொரு டிங் வரும். ஓகே, தி நெக்ஸ்ட் ஒன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இதான் இதில் முக்கியமான விஷயம்னு பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ இதில் 2 விஷயம் இருக்குது. ஹெர்ட்ஸ் அப்சர்வேஷன் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஹால்வாக் அண்டு லெனார்ட் அப்சர்வேஷன் அப்படிங்கிறது. ஸோ ஆக்சுவலி வாட் தேர் டூயிங்னா அப்ளிகேஷன் ஆஃப் யூவி அல்ட்ராவயலட் ரேஸ் ஆன மெட்டல் டு எமிட் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அண்ட் சம் எனர்ஜி கெயின்ட். ஸோ இதோட ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறோன்னா த்ரூ இவி ரேஸ், அதாவது காமா ரேஸு, பீட்டா ரேஸ், இந்த மாதிரி ரேஸை ஒரு மெட்டல் மூலமாக நம்ம ஆக்ட் பண்ணி அதுலேருந்து எலக்ட்ரான்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோம் வெளியில் கொண்டு போகிறோம். அது வெளியில் கொண்டு போகும்போது அதை அப்சர்வ் பண்ணி அதுலேருந்து நம்ம எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற கான்செப்டில் ரிவர்ஸில் போகக்கூடியது தான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதை இன்னொரு எக்ஸாம்பிளாக கூட நீங்கள் சொல்லலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா சன் இருக்குது, சோலார் எனர்ஜி இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ நம்மகிட்ட ரேடியேஷனில் பேனல் இருக்குது. ஸோ அந்த பேனல் என்ன பண்ணுது, நமக்கு வரக்கூடிய லைட் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி அதுலேருந்து செமிகண்டக்டர்ஸ் அதனோட தனக்கு ஏற்ற பவர் எல்லாத்தையுமே ஜென்ரேட் பண்ணி நமக்கு இங்கே பேட்டரியில் நம்ம சேவ் பண்ணுறோம் இல்லையா. கிட்டத்தட்ட அதே கான்செப்ட் தான். பட் இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டுங்கிறது பை மீன்ஸ் ஆஃப் யூவி ரேஸ், ஏன்னா சன்லேருந்து வர்றதும் யூவி ரேஸ் தான். ஸோ இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரே லெவல் தான். பட் ஆனால் இதில் சோலார் பேனல்ஸோட ஒர்க், இதில் யூஸ் பண்ணக்கூடியது சோலார் பேனல்ஸ், அதோட ஒர்க் அவுட்புட்டுங்கிறது வேறு. தட் இஸ் பேஸ்ட் ஆன் செமிகண்டக்டர்ஸ் இல்லையா. செமிகண்டக்டர் நமக்கு சொல்லும்போது சிலிக்கான் வந்துடும், சிலிக்கா வரும், அதில் டோப்பிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அப்புறம் கேப்ஸு, ஹோல்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ இட் இஸ் ஃபார் செமிகண்டக்டர். ஒரு மெட்டல் சர்ஃபேஸில் நம்ம யூவி ரேஸை ஸ்ப்ளிட் பண்ணி அதுலேருந்து எக்ஸஸ் எலக்ட்ரான்ஸை வெளியில் கொண்டு போய் அதுலேருந்து நம்ம எனர்ஜியை கெயின் பண்ணுற எஃபெக்ட்டுக்கு பேர் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதற்கான இங்கே டயக்ராம்ஸ் தான் இங்கே நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அந்த டயக்ராம்ஸ்னு பேஸ் பண்ணும்போது ஸோ ஒரு எலக்ட்ரான் லெவல் சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒன்ஸ் த ஃபார்ம் த எனர்ஜின்னு சொல்லும்போது இட் பிகம்ஸ் வெரி ரேடியேட்டட். ஸோ அது ரேடியேட் ஆகும்போது உள்ளார இருக்கக்கூடியது வந்துடும். ஸோ தேட் பிகம்ஸ் உங்களுக்கு எனர்ஜியாக திருப்பி உங்களுக்கு கிரியேட் ஆகும்.
ஸோ அந்த அனிமேஷன் உங்களால் பார்த்தாலே புரிந்து கொள்ள முடியும். whenever there is a energy it goes out, எக்ஸஸ் எலக்ட்ரான் வெளியில் போயிடும். அடுத்த ஆர்பிட்டில் இருக்கிறது முன்னாடி வரும்போது உங்களுக்கு ஒரு எனர்ஜி ஜென்ரேட் ஆகும். ஸோ தட் இஸ் நத்திங் பட் யுவர் ஹெச்எஃப். அதை ஹெச் வீன் ஸ்மால் வீன் கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் ஹெச்எஃப், தட் இஸ் யுவர் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் எனர்ஜிங்கிறது அவங்களோட கண்டுபிடிச்சதுக்கப்புறமா ஹால்வாக் அண்ட் லெனார்ட் அப்சர்வேஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா த சேம் வேல்யூ ஆஃப் யூவி லைட்டை தான் மெட்டல் சர்ஃபேஸில் பண்ணாங்க. ஆனால் அவங்களோட கண்டுபிடிப்பு எதை பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா வாட் ஆர் ஆல் த மெட்டல்ஸ் தட் ரெஸ்பான்ஸ் அண்ட் வாட் ஆர் ஆல் சென்சிட்டிவ் டு யூவி ரேஸ். சில விஷயங்களுக்கு யூவி ரேஸ் ஒத்து வராது, சில விஷயங்களுக்கு வெல் ஒர்க்டாக பண்ணும். அப்படி சொல்லும்போது ஜிங்க்கு, கேட்மியம், மெக்னீஷியம் இது நமக்கு பயன்பட்டுச்சு. லித்தியம், சோடியம், பொட்டாசியம் இந்த மாதிரியான மெட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை அப்படிங்கிறத இங்கே பார்த்தாங்க. ஸோ லைக்வைஸ் த ஃபினாமினன் ஆஃப் எலக்ட்ரான் எமிஷன் இஸ் கால்ட் அஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். அதிலே நீங்கள் பார்க்கலாம் ஒரு லேம்பு ஒரு ப்ரிசம் மூலமாக மோனோக்ரோமேட்டிக் லைட்டில் ஸ்லிட் யூஸ் பண்ணியிருக்காங்க, கவனிச்சிங்களா? ஸோ ஸ்லிட்டு மூலமாக ஒரு தின் மெட்டல் ஃபாயிலில் கொண்டு வரும்போது அங்கே தேர் சம் இண்டக்ஷன், அந்த இண்டக்ஷனை கலெக்டரில் யூஸ் பண்ணி பேட்டரிக்கு இது போகுது. ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா மெட்டீரியல் செப்பரேஷன் அண்ட் மெட்டீரியல் கேரக்டரைசேஷன் தட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அப்படி பண்ணுறது தான் நமக்கு என்ன பண்ணணும்னா அடுத்தடுத்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெட்டீரியலை சூஸ் பண்ணோம், இந்த மெட்டீரியலை சூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒவ்வொரு டேபிளர் விஷயங்களும் என்ன பண்ணியிருக்காங்க ஹால்வாக் அண்ட் லெனார்டோட அப்சர்வேஷனை நம்மளால் புரிந்து கொள்ள முடிஞ்சிச்சு. ஸோ ஆஃப்டர் தட் இதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை நம்ம செட் பண்ணுறாங்க. சார் நம்ம இவ்வளோ தூரம் செலவு பண்ணுறது எதற்காக அப்படின்னு கேட்கும்போது இதுலேருந்து வரக்கூடிய எனர்ஜியோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக தான். ஏன்னா கண்டுபிடிக்கணும்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் ப்ராப்பராக இருக்கணும், அங்கே ஒரு அம்மீட்டர் இருக்கணும், ஒரு வோல்ட் மீட்டர் இருக்கணும், தேவைப்பட்ட ரெசிஸ்டரை வச்சு நம்ம ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறனால ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறாங்க ஒரு கேத்தோட ஆனோட் செட்டப்பை வைக்கிறாங்க. அதில் ஒரு மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸ் தட்ஸ் லைக் லேசராக இருக்கலாம், எவாக்குவேட்டட் லேசராக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம், அதை ஒரு விண்டோ மூலமாக தே ஆர் பாசிங். ஒன்ஸ் தே ஆர் பாசிங் அப்படின்னு சொல்லும் போதே ஆட்டோமேட்டிக்லி இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஃப்ளோ அப்படிங்கிறது இட் வில் ஜென்ரேட். ஸோ இந்த பக்கத்துலேருந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மூவிங் டுவர்ட்ஸ் ஆனோட். அப்போ என்னாகும் இட் பிகம்ஸ் எனர்ஜைஸ்ட். இதை எனர்ஜைஸ் ஆகிறத என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு மாற்றுறதுக்கு யூ ஆர் யூஸிங் எ கம்யூட்டேட்டர். கம்யூட்டேட்டருங்கிறது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் லைக் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட அது கூட அட்வான்ஸ்டு வெர்ஷன் விச் லைக் இப்போ ஒரு ஸ்விட்சில் இட்ஸ் லைக் இண்டிகேட்டர். இப்போ என்ன சொல்லலாம், இப்போ நம்மளோட கியர் பாக்ஸில் இருக்குது 1ஆம் நம்பரு 2ஆம் நம்பரு 1 2 3 4 5 அதுக்கப்புறம் ரிவர்ஸ். அப்போ என்ன பண்ணுறோம் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம கியரை தேவைப்படும் போது ஷிஃப்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணக்கூடிய அந்த ஷிஃப்டருக்கு பேர் தான் கம்யூட்டேட்டர் அப்படின்னு பேர். அந்த கம்யூட்டேட்டர் மூலமாக நமக்கு தேவையான எனர்ஜிஸை நம்ம சப்ளை பண்ணி எவ்வளோ வருது அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் சி இஸ் நத்திங் பட் யுவர் எமிட்டர், அந்த ஏங்கிறது கலெக்டர். ஸோ கேத்தாரோன டைப் செட்டப்பு தட் சி இஸ் நத்திங் பட் யுவர் எமிட்டர், ஏ இஸ் நத்திங் பட் யுவர் கலெக்டர் அப்படிங்கிற பார்க்குறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் இதோட விஷுவலே நீங்கள் பார்க்கலாம். வென்எவர் தேர் இஸ் அ லைட் ஃபோக்கஸ்னு சொல்லும்போது அங்கே கலெக்டர்லேருந்து எமிட்டருக்கு போய் இட் வில் கிரியேட் அ எனர்ஜி அப்படிங்கிறத பார்க்குறோம். அண்ட் தென் திஸ் ப்ராசஸ் இஸ் ரிப்பீட்டட். இதை உங்களுக்கு அப்படியே ரிப்பீட்டட் ப்ராசஸில் என்ன பண்ணுவாங்கன்னா எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணுவாங்க. சரி, அப்போது இப்படியே இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் ஹோம்ஸில் எல்லாத்துலேயுமே நம்ம இதை பயன்படுத்திக்கலாமே அப்படின்னு கேட்டால் வாட் யூ மீன் பை தட் சோர்ஸ்? நமக்கு கிடைக்கக்கூடிய சோர்ஸுங்கிறது ரேடியேட்டிங் சோர்ஸ் இல்லவா? ஸோ அந்த ரேடியேஷன் சோர்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அந்த ரேடியேஷன் சோர்ஸை நம்ம எங்கேருந்து இக்னைட் பண்ணி இதன் மூலமாக நமக்கு டேமேஜஸ் ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால தான் இதில் என்ன பண்ணுவாங்கன்னா லிமிட்டட் ரிசோர்ஸஸ்க்கு மட்டும்தான் இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் யூஸ் பண்ணி நமக்கு லைக் எக்ஸ்ரே, ஏன்னா அதுலேயே நமக்கு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய எக்ஸ்ரேஸு, ஸ்கேனர்ஸு, அந்த மாதிரி விஷயங்களுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயத்தை பயன்படுத்துவாங்க. சரிங்களா? ஸோ ஆஃப்டர் தட் இதில் இருக்கக்கூடிய இன்டென்சிட்டி, பொட்டன்ஷியல், ஃப்ரீக்வன்சி இதெல்லாத்தையும் கர்வ்ஸாக கொண்டு வரும்போது தி கரண்ட் இஸ் ஆல்வேஸ் ப்ரொபோஷனல் டு இன்டென்சிட்டி. வேறு ஐ இஸ் தி கரண்ட்டு, ஐ நாட் இஸ் தி இன்டென்சிட்டி. ஏன்னா ரெண்டுத்தையுமே ஐஐன்னு போட முடியாது அப்படிங்கிறனால. லைக்வைஸ் பொட்டன்ஷியல் விஐயும் இங்கே ஐஐயும் நம்ம கரண்ட் பேஸ் பண்ணும்போது யூஸ்வலாக வியும் ஐயும் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பவர் விச் இஸ் ஈக்குவல் டு வி இன்ட்டு ஐ. அப்போ வி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஐ, அந்த ஆர்டரில் போகலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் பேஸில் வி விச் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஆர் அப்படிங்கிற பேஸில் வி இஸ் ப்ரொபோஷனல் டு ஐ. இப்படி எப்படி வேணாலும் உங்களுக்கு இது நமக்கு வந்து ஒரு தியரட்டிக்கலாக நம்ம போக முடியாது. ஸோ இந்த இடத்துல ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பேஸில் வரும்போது பொட்டன்ஷியல் வி நாட் வர்சஸ் கரண்ட் ஐ, அதை பேஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா பொட்டன்ஷியல் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் ஹியர். பொட்டன்ஷியல் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் இன் பேஸ் ஆஃப் கரண்ட்டுன்னு சொல்லும்போது பட் த இன்டென்சிட்டிஸ் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா த அவுட்புட் இஸ் வேரிங், மூணாக வேரி ஆகும். அதே நேரத்தில் ஃப்ரீக்வன்சியை நம்ம கான்ஸ்டண்ட்டாக வைக்கும்போது whenever the கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி அப்ளை பண்ணும்போது நமக்கு இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் ஒவ்வொன்றும் என்ன ஆகுது, வெவ்வேறு பார்ட்ஸாக சேஞ்ச் ஆகி அது நமக்கு சேச்சுரேஷன் கரண்ட்டாக அப்ளை பண்ண முடியுது.
ஸோ அப்போ இதெல்லாம் டிபெண்ட் ஆன் வாட்னு கேட்டிங்கன்னா இன்டென்சிட்டி, பொட்டன்ஷியல், ஃப்ரீக்வன்சி. இது ரொம்ப நமக்கு தியரட்டிக்கல் ஸ்டஃப் தான், இதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டியது கிடையாது. இந்த கிராஃபோட வேல்யூஸை மட்டும் கரெக்டாக மைண்ட் பண்ணிக்கிங்க. வென் எவர் தேர் இஸ் அ பொட்டன்ஷியல் இஸ் கான்ஸ்டன்ட், அப்போது ஐ சேஞ்சஸ், ஐ வில் சேஞ்சஸ். அதே போல் வென் எவர் த ஃப்ரீக்வன்சி இஸ் கான்ஸ்டன்ட், கரண்ட் வில் பி சேச்சுரேட்டட். கரண்ட் வந்து உங்களுக்கு என்ன, அது ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டு கான்ஸ்டன்ட் ஃபேஸில் போயிடுது. வோல்டேஜ் சேஞ்சஸ், ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் சேஞ்சஸ், ரிட்டார்டிங் பொட்டன்ஷியல் சேஞ்சஸ் அப்படிங்கிறத மட்டும் ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன், அதுக்கு முன்னாடி வரைக்கும் பேக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லும்போது ஹெச்/எஃப்ங்கிற வார்த்தைகள் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒர்க் ஃபங்க்ஷன் சொல்லும்போது ஹெச்/எஃப்0, அந்த எஃப்0ங்கிறத த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி அப்படின்லாம் நமக்கு சொல்லுவாங்க. ஸோ இப்படி பல்வேறு ஆராய்ச்சிகள் பல்வேறு விதமாக போயிட்டு இருந்த போது ஐன்ஸ்டீன் தான் இது எல்லாத்தையும் மாடிஃபை பண்ணி மேக்ஸிமம் எனர்ஜி, மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் கொண்டு வந்தார். விச் இஸ் நத்திங் பட் ஹெச்/எஃப் மைனஸ் நாட், அதாவது காமா நாட் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை ஃபை நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் இஸ் சிம்ப்ளி நத்திங் பட் ஒர்க் ஃபங்க்ஷன். அதுதான் உங்களுக்கு தெரிஞ்சது தான், பட் இருந்தாலும் இட்ஸ் இஸ் ஃபை நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வித் வாட் ஆக்சுவலி இட் சேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ த வேல்யூ ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி மேக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரான் இன்ட்டு பொட்டன்ஷியல் இவி அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம், எலக்ட்ரான் வோல்ட்டு. தட் வி நாட் விச் இஸ் நத்திங் பட் யுவர் அப்ளைடு பொட்டன்ஷியல். நம்ம பொட்டன்ஷியல் கொண்டு போகிறோம் இல்லையா, ஸோ தட் இஸ் யுவர் வி நாட், அதனுடைய யூனிட்டு வோல்ட். ஸோ நம்ம யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட்டோட ரிட்டார்டிங் பொட்டன்ஷியல், ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல், தட் இஸ் வி நாட். ஹெச்ங்கிறது மாற்ற முடியாது. எலக்ட்ரானோட வேல்யூ 1.6 × 10⁻⁻⁻⁹ ஜூல். அதையும் உங்களால் மாற்றிக்கொள்ள முடியாது. கூலும்ஸ் வரும் இல்லையா, அதையும் உங்களால் மாற்ற முடியாது. ஃப்ரீக்வன்சிங்கிறது நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டை சம்மந்தப்பட்டது. இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நம்மளால் அந்த ஃப்ரீக்வன்சியை செட் பண்ண முடியும், அதனால் யூனிட்டு ஹெட்ஸ். அதே போல் திஸ் வேல்யூ ஆஃப் ஒர்க் ஃபங்க்ஷன் நெவர் சேஞ்சஸ். ஏன்னா சிசிஎம்க்குன்னு சொல்லும்போது 2.4ன்னு சொல்லுவோம், அதுவே நிக்கல்னு சொல்லும்போது 4 சம்திங் கிட்ட வரும். இதெல்லாம் அதோட இயல்பான விஷயங்கள். ஸோ இயல்பான விஷயங்களில் நமக்கு கீ பேராமீட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் V0 அப்புறம் F0. இதை தான் நம்ம போன கிராஃபில் பார்த்தோம். ஏன் நம்ம இன்டென்சிட்டியை இங்கே கொண்டு வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டென்சிட்டி இஸ் ப்ரொபோஷனல் டு கரண்ட் அப்படிங்கிற பேசிஸில் நம்ம ஸ்டெப் பண்ணுறோம். எங்கே நமக்கு வேரியேஷன் வருதுன்னு சொல்லுன்னா, ஒன்று ஃப்ரீக்வன்சியால் அல்லது வோல்டேஜால், பொட்டன்ஷியலால். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க, இன் டேர்ம்ஸ் ஆஃப் V0F அதை பேஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷனை நம்ம ரீடிஃபைன் பண்ணுறாங்க. தென் த வேல்யூ ஆஃப் V0 டிவைடட் பை E, HF டிவைடட் பை E, ஒர்க் ஃபங்க்ஷன் டிவைடட் பை E அப்படின்னு போடும்போது ஒர்க் ஃபங்க்ஷன், த வேல்யூ ஆஃப் பொட்டன்ஷியல் விச் இஸ் ஈக்குவல் டு HF பை E, திஸ் 5 டிவைடட் பை E அப்படிங்கிற வேல்யூ வருது. த யூனிட் இஸ் வோல்ட். அதுக்கப்புறமா the interaction of radiation with matter radiation behaves as it if it's made of particles called photons. இந்த மூமெண்ட் நமக்கு ஒரு மெட்டல்லேருந்து எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ணும்போது அது நமக்கு ரேடியேட்டிங் வேவ்ஸாக நமக்கு போகுது இல்லையா, அந்த மூவ் ஆகக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸ் அல்லது பண்டில்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. பண்டில்ஸ் ஆஃப் எனர்ஜி, இந்த வார்த்தை எங்கள் ஃபிசிக்ஸ் சார் அடிக்கடி சொல்லுவார். ஸோ அது சொல்லும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. பண்டில்ஸ் ஆஃப் எனர்ஜி ஆர் பேக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜி தட் ஆர் கால்ட் அஸ் ஃபோட்டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேக்கெட்ஸ், அந்த எனர்ஜியை ஒட்டுமொத்தமாக பேக் பண்ணி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகுது இல்லையா, அதற்கு பேர் ஃபோட்டான் அப்படின்னு பேர். அதை கூட என்ன சொல்லுவாங்கன்னா அ ஃபோட்டான் ஃபேக்ட்ரி இன்பில்ட் அப்படின்னு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி பேர் இருந்துச்சு. அது யாரோட பேருன்னு நான் சொல்ல விரும்பலை. அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் படித்த காலத்தில் இருந்துச்சு, ஃபோட்டான் ஃபேக்ட்ரி இன்பில்ட். ஸோ பண்டில்ஸ் அண்ட் பேக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜி என்ன ஆகுதுன்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. ஸோ அந்த மூமெண்ட் அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபோட்டான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவல் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லும்போது H/F, அதோட யூனிட்டு ஜூலு. ஆனால் நமக்கு ஒர்க் ஃபங்க்ஷன் இன்டியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது தட் இஸ் HF மைனஸ் ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி போகுது. தட் இஸ் நத்திங் பட் யுவர் கைனட்டிக் எனர்ஜி மேக்ஸ். இதெல்லாம் இதுலேருந்து நம்ம பார்க்குறோம். அண்ட் தென் மொமெண்டம் விச் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. அதையே ஃபைனலாக என்ன பண்ணுவாங்கன்னா HF/c அப்படிங்கிற ஃபார்முலாவில் கொண்டு வருவாங்க. இதெல்லாம் என்னங்கிறது உங்களுக்கு கன்வர்ஷனில் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஆஃப்டர் தட் இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, திஸ் எனர்ஜி இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் இன்டென்சிட்டி. அதனால தான் நம்ம KE மேக்ஸ்ன்னு நம்ம போட்டாலும் சரி, KE அப்படின்னு போட்டாலும் சரி, அந்த இடத்துல தேர் இஸ் நோ ஸ்கோப் ஃபார் இன்டென்சிட்டி. ஒய்? பிகாஸ் திஸ் ஆர் இண்டிபெண்ட் ஆஃப் இன்டென்சிட்டி அண்ட் தட் இஸ் ப்ரொபோஷனல் டு I. ஸோ அதில் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் ஏற்படுத்தலை அப்படிங்கிறதுனால இதை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இன்டென்சிட்டியை கணக்கில் எடுக்கல. திஸ் ஃபோட்டான்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். நம்ம இப்போ ஃபோட்டான்ஸ் பார்த்தோமே சார், அதனால நமக்கு வந்து ஃபார்முலாஸில் எதுவும் சேஞ்சஸ் வருமா அப்படின்னு கேட்டால் தட் இஸ் ஆல்சோ நோ, பிகாஸ் தே ஆர் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அண்ட் ஆர் நாட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை எலக்ட்ரிக் ஆர் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதனுடைய வேலை என்னங்கும்போது நமக்கு அதுக்கான எனர்ஜியை நமக்கு பாஸ் பண்ணும்போது அந்த பேக்கெட்ஸ் வெளியில் ரிமூவ் ஆகுது இல்லையா, அதுக்கு ரிமூவ் ஆகக்கூடிய அந்த ஒரு மோட்டிவ் ஃபோர்ஸ் மட்டும்தான் ஃபோட்டான்ஸ். ஸோ அதில் வந்து தே ஆர் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஹியர் எனர்ஜி as well as momentum conserved, E1 equal to E2, P1 equal to P2. அதாவது இனிஷியல் கண்டிஷனில் என்ன எனர்ஜி இருந்துச்சோ அது ஃபைனல் எனர்ஜி.
இனிஷியல் மொமெண்டம் என்னவோ அதான் ஃபைனல் மொமெண்டம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த எனர்ஜி மொமெண்டம் இது எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது என்னங்கிறத நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். ஸோ இது ஃபோட்டான்ஸ், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் இது எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்த்தது ஃபுல்லாக தியரட்டிக்கல் ஸ்டஃபாகவே பார்த்துருக்கோம். இது எல்லாம் ரீயூனைட் ஆகக்கூடிய இடம்னு கேட்டிங்கன்னா வேவ் நேச்சர் ஆஃப் மேட்டர் தட் இஸ் ப்ரப்போஸ்ட் பை ஃப்ரெஞ்ச் சயின்டிஸ்ட் லூயிஸ் டி ப்ரோக்லி ஸ்பெல்டஸ் டிப்ராய்ன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ இவ்வளோ நேரமாக சொன்னதெல்லாம் வேஸ்ட்டாக கோபால்னால் கண்டிப்பாக கிடையாது. என்னென்ன கான்செப்டில் நம்ம தியரட்டிக்கலாக என்னென்ன பார்த்துருக்கோங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். நவ் வி ஆர் கோயிங் டு இன்டெகிரேட் வித் ஆஸ் பர் எம்சிக்யூக்குள்ளே நமக்கு என்னென்னலாம் விஷயங்கள் இன்டெகிரேட் ஆகுதோ அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட மேட்டர் அண்ட் எனர்ஜி எல்லாமே சிமெட்ரிக் தான். ஸோ வாட் இஸ் யுவர் டி ப்ராக்லி வேவ் லென்த்னு சொல்லும்போது லாம்டா விச் இஸ் ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை எம் இன்ட்டு வி, வேர் ஹெச் இஸ் நத்திங் பட் யுவர் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், எம் என்பது மாஸ், வி இஸ் நத்திங் பட் யுவர் வெலாசிட்டி அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த வெலாசிட்டிங்கிறது அவங்க கொடுத்தா வெலாசிட்டி, அப்படி இல்லைனா வெலாசிட்டி ஆஃப் லைட்டை நம்ம டேரெக்டாக எடுத்துக்க வேண்டியதான். ஸோ மாஸ்ன்னு சொல்லும்போது அது மாஸ் ஆஃப் எலக்ட்ரானாக இருக்கலாம், ப்ரோட்டானாக இருக்கலாம், நியூட்ரானாக இருக்கலாம். ஆல்ஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ஃபா இஸ் நத்திங் பட் ஹீலியம் ஆட்டமாகவும் இருக்கலாம். ஸோ அதோட ஆட்டம்ஸோட உங்களுக்கு வேல்யூஸ் ஞாபகத்தில் இருக்கணும். மாலிகுலர் வெயிட் உங்களுக்கு, அட்டாமிக் மாஸ் உங்களுக்கு எல்லாமே ஞாபகத்தில் இருக்கணும். அதை பேஸ் பண்ணி எலக்ட்ரானோட மல்டிப்ளை பண்ணால் முடிஞ்சு போச்சு. ஸோ ஆஃப்டர் தட் வாட் வி ஆர் டூயிங் அப்படின்னா lambda which is equal to h divided by me which is equal to h divided by lambda. We already know that velocity of light c which is equal to lambda into f. அப்போ lambda தனியாக எடுத்தீங்கன்னா c divided by f. The value becomes c divided by f. f மேலே போச்சுன்னா hf divided by c. இதோட யூனிட் நியூட்டன் செகண்டுன்னு வரணும், இல்லைனா கிலோகிராம் மீட்டர் பர் செகண்டுன்னு வரணும். வருதாங்கிறத இந்த ஹெச்சோட யூனிட்டு ஜூல் செகண்டு, ஃப்ரீக்வன்சியோட யூனிட்டு செகண்ட், டிவைடட் பை வெலாசிட்டியோட யூனிட்டு மீட்டர் பர் செகண்ட். எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பாருங்கள். எம்எல்டியில் கரெக்டாக வருதா, லைக்வைஸ் இது வரக்கூடிய யூனிட்டுங்கிறது நியூட்டன் செகண்ட் தான் வருதா அல்லது கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். சரிங்களா? யூ ஹாவ் டு சால்வ் இட் வெரி கேர்ஃபுல்லி ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இதுதான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எம்சிக்யூக்கு வரக்கூடிய ஃபார்முலாஸுங்கிறனால ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட். யூனிட் கன்வர்ஷனை தெளிவாக பார்த்துங்க. ஸோ ஆஃப்டர் த டி ப்ராக்லி வேவ் லென்த் விச் இஸ் நத்திங் பட் லாம்டா விச் இஸ் ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை பி. பி என்பது நத்திங் பட் எம்வி தான். அதை என்ன பண்ணுவாங்க, ஹெச் இன்ட்டு சி டிவைடட் பை எஃப் அப்படிங்கிற ஃபார்முலாவில் போடுவாங்க இல்லையா? ஸோ இந்த சி டிவைடட் பை எஃப் அப்படின்னு போட்டாலும் கிட்டத்தட்ட உங்களுக்கு வரக்கூடிய வேல்யூ ஒன்று தான். ஸோ லாம்டா இஸ் வெரி ஸ்மால் ஃபார் டெய்லி பேஸ்டு ஆக்டிவிட்டீஸ். இதெல்லாம் எங்கே சார் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ளை பண்ணுறோம். நம்ம எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணுறோம், நம்ம ஒரு லைட்டு போடுற இடத்துல ஒரு ரூம், டார்க்கான ரூம் இருக்குது, அங்கே ஒரு பல்பில் நம்ம லைட்டு போடுறோம். அதுலேருந்து அந்த வெளிச்சம் பரவுது இல்லையா? பரவுறதில் போயிட்டு இதோட இன்டென்சிட்டி எவ்வளோ இருக்குது, இதோட எனர்ஜி எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா 10 to the power of -10, 10 to the power of -12, 22, 30 இந்த கண்டிஷனுக்கெலாம் உங்களுக்கு போயிட்டுருக்கும். வேல்யூஸ் ரொம்ப ரொம்ப லெஸர் வேல்யூஸாக இருக்கும். ஸோ எப்போ உங்களுக்கு 10 to the power of மைனஸில் ரொம்ப போகுது அப்படின்னு சொல்லும்போது அங்கே உங்களுக்கு எலக்ட்ரான் பேஸ்டு ஆக்டிவிட்டீஸ், எலக்ட்ரான் பேஸ்டு ரிசர்ச் இருக்கு இல்லையா, அதுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி பேஸ்டு ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் பண்ணலைனாலும் எலக்ட்ரான் பேஸ்டு, அப்புறம் ப்ரோட்டான் பேஸ்டு, அப்புறம் நியூக்ளியஸ் பேஸ்டு. ஏன்னா நியூக்ளியஸுங்கிறது தான் உள்ளதுலேயே டிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, அரௌண்ட் 10⁻30 வரைக்கும் போகும். அதற்கான ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸில் நம்ம பயன்படுத்தும் போது இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். நெக்ஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி, E which is equal to 1/2 mv². ஏன் சார் நான் இந்த இடத்துல mgh போடக்கூடாது, பொட்டன்ஷியல் எனர்ஜி போடலாம் இல்லையா? நான் ஏற்கனவே சொன்னது தான், எலக்ட்ரிக்கல் எனர்ஜிக்குள்ளார நம்ம என்ட்ரு ஆகிட்டோம் அப்படின்னாலே ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான். எப்போ ஒரு பொருள் தான் இருக்கிற இடத்துலேருந்து அது நகர ஆரம்பிச்சிருச்சோ அப்போவே தேர் வில் பி கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ அதனால தான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி சாப்டர் நம்பர் 16க்கு அப்புறம் நம்ம பார்த்த எதுலேயுமே பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது, கைனெட்டிக் எனர்ஜி ஒன்லி. ஒய்? பிகாஸ் ஸ்டாட்டிக்கில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் நமக்கு ட்ராவல் பண்ண ஆரம்பிக்குது. அப்படி ஆயிடுச்சுனாலே அங்கே நமக்கு கைனெட்டிக் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், மேலே ஒரு m² இதை அப்படியே டோட்டலாக ஸ்கொயர் பண்ணும்போது ஒரு எம்மை மல்டிப்ளை பண்ணுறேன், கீழே ஒரு எம்மை டிவைட் பண்ணுறேன். ஸோ விச் இஸ் லைக் m² v² டிவைடட் பை 2m அப்படின்னு வந்துச்சுன்னா திஸ் m வில் கட். அல்லது இது எப்படி எழுதலாம், p² டிவைடட் பை 2m அப்படின்னு எழுதலாமா? ஸோ தட் இஸ் நத்திங் பட் யுவர் மொமெண்டம் ஈக்குவேஷன். இதை நம்ம சாப்டர் நம்பர் 6லேயே பார்த்துட்டோம். அதை மறுபடியும் இங்கே எத்தனாவது யூனிட்டில், 26வது யூனிட்டில் நம்ம ரீவிசிட் பண்ணுறோம். 20 யூனிட்க்கு அப்புறங்கிறது இட்ஸ் வெரி வெரி எசென்ஷியல். நெக்ஸ்ட் p² which is equal to 2 into இந்த em இருக்கு இல்லையா, இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2me மாறும். p which is equal to square root of 2me. எதுக்காக சார் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறோம்? ஆல்ரெடி we know that lambda which is equal to h divided by p இல்லையா, இந்த ரூட்டை போட்டிங்கன்னா h divided by square root of 2me. அப்போ உங்களுக்கு இந்த யூனிட்லேயே முக்கியமான ஃபார்முலா lambda equal to h divided by p. அதே தான், இதை வச்சு தான் மீதி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் எனர்ஜி பேஸ்டு. இதை எனர்ஜி பேஸ்டாக நீ கன்வெர்ட் பண்ணோம்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா வரும்.
அப்போ எனர்ஜி பேஸ்டாக நம்ம வேல்யூஸை கொண்டு போனால் என்ன சார் பண்ணுறது, விச் இஸ் நத்திங் பட் ஈக்குவல் டு எம்வி ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலா ½ எம்வி ஸ்கொயர், அதுலேருந்து பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு எம் இன்ட்டு இ. இந்த கன்வர்ஷன் உங்களுக்கு மைண்டில் இருந்துச்சுன்னா திஸ் வேல்யூ ஆஃப் பி விச் இஸ் நத்திங் பட் யுவர் மொமெண்டம் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, அதில் எந்த சேஞ்சுமே கிடையாது. ப்ளீஸ் டோன்ட் ஒரி அபவுட் தட். அப்படி கொண்டு வரும்போது இன் டேர்ம்ஸ் ஆஃப் மொமெண்டம் பேஸ்டுன்னு சொன்னால் பி, அதுவே எனர்ஜி பேஸ்டுன்னு சொன்னால் h/2 இன்ட்டு எம் இன்ட்டு இ. அவ்வளோதான். பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ உங்களுக்கு எப்போதுமே மைண்டில் இருக்கணும். மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், மாஸ் ஆஃப் ப்ரோட்டான், மாஸ் ஆஃப் நியூட்ரான், தட் மஸ்ட் பி வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நான் அடுத்த வீடியோ போகும்போது உங்களுக்கு எப்படி நான் சொல்ல தான் போகிறேன். நீங்கள் எதுக்குமே தேடி கண்டுபிடிச்சி உங்கள் நோட்டில் இதை கிளியராக எழுதி வச்சுங்க. தட்ஸ் இம்பார்ட்டண்ட். அதே போல் 1 எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறது எவ்வளோ ஜூலாக மாறுது, இதெல்லாம் நமக்கு தேவையான விஷயங்களாக இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக டேவிசன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட், தட் இஸ் நெக்லெக்டட் ஃப்ரம் சிலபஸ், பட் சிம்பிள் ஸ்டஃப் தான். ஒரு எலக்ட்ரானுக்குள்ள என்ன ஒரு பிளேட் மூலமாக நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டிஃப்யூஸ் பண்ணி அந்த எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லாக அதுலேருந்து நமக்கு என்ன பண்ணும், எனர்ஜியை எமிட் பண்ணி வெளில கொண்டு போகும். இட் ரிஃப்ளெக்ட்ஸ் தி எலக்ட்ரான்ஸ். அதை கேல்வனோமீட்டரை வச்சு நமக்கு எவ்வளோ அதில் வோல்டேஜ் நமக்கு டிஃப்யூஸ் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது கால்வனோமீட்டர் தேவை. ஸோ இதோட ஃபார்முலா என்னென்னா 1.22 இன்ட்டு 10⁻⁹ டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் வி, வேர் வி இஸ் நத்திங் பட் தி வோல்டேஜ். இது கூட எப்படி வந்துச்சுன்னா லாம்டா டிவிச் இஸ் ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை 2 இன்ட்டு எம் இன்ட்டு இ இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஈங்கிற எனர்ஜி என்னென்னு எடுப்பாங்கன்னா ஹெச் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு எம் இன்ட்டு எலக்ட்ரான் இன்ட்டு வோல்டேஜ் பொட்டன்ஷியல். அப்போ இந்த வியை மட்டும் தனியாக வச்சுட்டு மாஸ் ஆஃப் எலக்ட்ரானோட எனர்ஜி 1.6 இன்ட்டு 10⁻⁹, இந்த 2 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி வெளியில் கொண்டு ஒரு நியூமரிக்கல் வேல்யூ. இங்கே ஆல்ரெடி ஹெச்ங்கிறது 6.6 இன்ட்டு 10⁻⁻34 இருக்குது. இது எல்லாத்தையும் கட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் வேல்யூ தான் 1.22 இன்ட்டு 10⁻⁹ டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் வி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இதையும் ஏன் ஸ்கொயர் ரூட்டில் வச்சுக்கிட்டு அப்படியே எடுத்துட வேண்டியதானே வெளியில் அப்படின்னா, வோல்டேஜுங்கிறது நம்ம அப்ளை பண்ணக்கூடியது. 220 வோல்டேஜ் அப்ளை பண்ணலாம், 110 வோல்டேஜ் அப்ளை பண்ணலாம், 50 வோல்டேஜ் அப்ளை பண்ணலாம். அது வந்து உங்கள் டிவைஸோட வோல்டேஜை பேஸ் பண்ணுது. அதை வச்சு மீதி இருக்கிற விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம். அவ்வளோதான். சரிங்களா? எதிர்பார்த்த மாதிரியே இந்த பார்ட் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளே இதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வில் பி சீயிங் எக்ஸாம்பிள்ஸ், என்சிஆர்டி அண்ட் எம்சிக்யூஸ் சீரிஸ் தான் போக போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் எக்ஸாம்பிள் ஒன்று தான். என்சிஆர்டி கண்டிப்பாக 2 பார்ட் வரும், எம்சிக்யூ 2 பார்ட் வரும். மேபி ஐ கேன் எக்ஸ்டெண்ட் தி எம்சிக்யூஸ் அப் டு 3 பார்ட்ஸ். பட் ஆனால் அதில் ஒன்றும் பெருசாக ஸ்கோப் இல்லைங்க. ஏன்னா சிம்பிள் ஃபார்முலாஸ், அந்த ஃபார்முலாவே நம்ம திருப்பி தான் கொண்டு போகிற மாதிரி இருக்குது. அதுவும் எம்சிக்யூவில் 2 பார்ட் எதனாலனா, ஃபஸ்ட்டு பார்ட்டில் கொஞ்சம் சம்மரி அண்ட் கன்வர்ஷன்ஸ் ஒரு தடவை கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா செகண்டில் சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், நம்ம அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின் செகண்ட் பார்ட்டில் இருக்கும். அந்த ஆர்டர்லேயே தான் போக போகிறோம். அப்போது இந்த யூனிட்டுக்கு கிட்டத்தட்ட 6 வீடியோஸ் தான் அவைலபிளாக இருக்கும். 7 வீடியோஸ்க்கு வாய்ப்புகள் கிடையாது. ஸோ கான்செப்ட்டுங்கிறது ஒரே வீடியோவோட முடிஞ்சு போச்சு. ஸோ பி தரோ வித் த கான்செப்ட்ஸ், ஒன்றுமே இஷ்யூஸ் இல்லை. உங்களுக்கு தியரி புரியலனாலும் ஃபைனலாக நான் கொடுத்துருக்கேன் இல்லையா அந்த ஃபார்முலாஸ்க்கான ஸ்கெச்சஸ், அதை மட்டும் கரெக்டாக மைண்டில் ஏற்றிங்க. அதெல்லாம் தான் உங்கள் யூனிட்டுக்கான தேவையான ஃபார்முலா. சரிங்களா? ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்லக்கூடியது தான் எக்ஸாம்பிள்ஸ், என்சிஆர்டி, எம்சிக்யூங்கிற பேட்டர்னில் போகும். கிட்டத்தட்ட ஒரு 6 வீடியோ கண்டுவோம். 6 வீடியோ தான் வரும். அதுக்கு மேலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறத சொல்லிக்கிறோம். அவர் என்கொயரி ஃபார்ம் இஸ் given in the description box. தேவைப்பட்டுச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள். Please support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. Thanks for watching this video. Thank you.